தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லாங் டேர்ம் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட் பீப்புளுக்கு யூஸ் ஆகாது. இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகும். வித்தவுட் இன்வெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வித்தவுட் இன்வெஸ்ட் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோவை. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோட பேமெண்ட் ஃபுல் டீட்டெயில், எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, அதாவது சைனப்லேருந்து ரீசார்ஜ்லேருந்து வித்ட்ராவிலேருந்து எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? முதல் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். இதுவும் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான், என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? பார்க்கலாம். 105 ரூபா வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. 110 ரூபா வித்ட்ரா கொடுத்ததுக்கு 5 ரூபா டேக்ஸ் போக மீதி 105 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. டேக்ஸ் வந்து இதில் 5% தான். ஓகேங்களா? சரி, இது என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் தான். இது லான்ச் ஆன தேதி வந்து பார்த்திங்கன்னா 1 நவம்பர், அதாவது 1/11 மாதம் 2022. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 6/11 மாதம் 2022. ஓகேங்களா? சைனப் போனஸும் உங்களுக்கு 150 ரூபா கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் இந்த அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது போக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குரூப்பில் ஒரு டெய்லி என்வலப் நைட்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 50 ரூபா வரையும் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். சரி, இப்போ பிளானுக்கு போயிடலாமா? இப்போ வந்து 800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி 40 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா இன்வெஸ்ட் பண்ண உடனேவே இந்த 150 ரூபா டைரெக்டாக டெஸ்டிங்க்கு வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா பண்ணிங்கன்னா 96 ரூபா கிடைக்கும். 5000 ரூபா பண்ணிங்கன்னா 216 ரூபா கிடைக்கும். 10000 ரூபா பண்ணிங்கன்னா 432 ரூபா கிடைக்கும். சரிங்க? எல்லா பிளானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு வருஷம் இந்த ஆப் ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். லாங் டேர்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 3 மாதம் வரையும் ஓடலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ரா 110 ரூபா, டேக்ஸ் வரும் 5% தான். ஓகேங்களா? அப்புறம் வித்ட்ரா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். டைமிங் வந்து 10லேருந்து ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஓகேங்களா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போல் புது ஆப்பு, லாங் டேர்ம் ஆப்பு, பேமெண்ட் ப்ரூஃப், எந்தெந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுது, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம், ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம, அதாவது ஷார்ட் டேர்மு, ஹை ஏர்னிங், ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஏர்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் தந்துட்டு இருக்காங்க. ஷார்ட் ஏர்னிங் ஆப்பு, லாங் டேர்ம் ஆப்பு, எதில் பேமெண்ட் வருது, வித்தவுட் இன்வெஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம இதில் தான் போடுறோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஆப்பை சைனப் பண்ணணும்னு பார்த்துடலாம். சைனப் பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் 150 ரூபா கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆப்போட பேரையே சொல்ல பாருங்கள். ஆப்போட பேர் எவ்கோ. சரிங்களா? எடுத்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கொடுத்தவொடனே இந்த மாதிரி வந்துடுவீங்க. இதில் மொபைல் நம்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு, திரும்ப அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் நோன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு சேவ்னு கேட்கும். சேவ்னு கொடுத்துக்கலாம். அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு முறை உள்ளே வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ஒரு தடவை போட தேவை கிடையாது. சரிங்களா? இதிலே பார்த்துக்கலாம். 150 ரூபாவும் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 8 பிளானை பார்த்துட்டு வந்துடலாமா? இதில் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பிளான், 800 ரூபா. இதில் டெய்லி இன்கம்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என் போஸ்ட்டை பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அவங்க குரூப்லேயும் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதில் ஆப் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா வரையும் இன்வெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? 25,000, 50,000 வரையும் இன்வெஸ்ட் இருக்குது. நம்ம சூஸ் பண்ண போகிறது இந்த 800 ரூபா பிளான். இதை தான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் வந்திருக்கேன். என் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 207 ரூபா 29 பைசா இருக்குது. என்னடா எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனப் போனஸ் 150 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஏர்னிங் ப்ளஸ் ரெஃபர் கமிஷன் எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். இப்போ ரீசார்ஜ் பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த பிளானை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ண இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரீசார்ஜ் பிளானுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். QR கோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆகாது. நீங்கள் இந்த ஏரோ மார்க் பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம
அதாவது 3 இந்தியன் மணிலையும் ஒரு யூஎஸ்டிடி கிரிப்டோ கரன்சிலையும் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் மணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ இந்த ரொசார் பே இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து சூஸ் பண்ணிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஎஸ்டிடியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் ரிவார்டு மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியன் மணிலே பண்ணிக்கிறேன். இப்போ ரீசார்ஜ்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னு இந்த பேஜுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக கொடுத்துருவோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுடைய யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணால் நீங்கள் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான் வரும். நான் உங்களுக்கு பேடிஎம்மில் சொல்லித்தரேன். இப்போ காப்பி பண்ணிட்டோம். காப்பி ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக பேடிஎம்குள்ளே போய்ட்டு இந்த 2 மொபைல் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருவோம். அதை கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம அங்கே காப்பி பண்ண இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு அட்ரஸும் காட்டும் கீழே. இப்போ இதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு கூகுள் பேலேயும் இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பேன்னு இருக்குல்லையே, அதை வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. 800 800 இல்லாமல் 650 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் சில ஆப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக கொடுத்த அமௌண்ட்டு எடுத்துக்கல. அது சரி மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணலான்னு போனாலும் எனக்கு பேலன்ஸ் கம்மியாக இருந்து ஒரு 50 தான் என்னமோ கம்மியாக இருந்தது. அதுக்காக மறுபடியும் அந்த 50 ரீசார்ஜ் பண்ண போனால் 50 ரீசார்ஜ் பண்ண முடியல. 200 தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப அவங்க கொடுத்துருக்க பிளானுக்கு அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸ் அப்படியே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாமே, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் வண்டியும் நான் உங்களுக்கு 800 பண்ண சொல்கிறேன். நானும் 800 தான் பண்ணியிருக்கேன். இப்போ பேன்னு கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா அமௌண்ட் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள். நீங்கள் கூகுள் பேயில் பண்ணாலும் சரி, ஃபோன்பேயில் பண்ணாலும் சரி, பேடிஎம்மில் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் சரி, எதில் பண்ணாலும் சரி, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் மூலிமா வரும். இந்த 12 டிஜிட் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிங்க. அப்படி பேடிஎம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 12 டிஜிட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். யூடிஆர் நம்பர் இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதில் ரெஃபரன்ஸ்னு போட்டிருக்கு, ஒன்றுத்தில் யூடிஆர் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ இதில் வந்து எனக்கு வந்துருக்கிறது யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கு யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கணும், இல்லை பார்த்தும் டைப் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த பேஜுக்குள்ளேயே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்து டைப் பண்ணியாச்சு. நான் காப்பி பண்ணேன், பேடிஎம்மில் தானே பண்ணேன், அதனால் காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சப்மிட் கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே ட்ரேடிங் சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி வராது, வெயிட்டிங்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் போயிடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஆட் ஆகிடும். பெரும்பாலும் ஆட் ஆகிடும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நெட்வொர்க் எரர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸில் பார்த்துக்கலாம். 207 ரூபா வந்து இப்போ 1007 ரூபா வந்துருச்சு. இப்போ வந்து ஹோமில் வந்துட்டும் இந்த பிளானை சூஸ் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் வாங்கியாச்சு. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த டாலர் சிம்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்தோன்னா நம்ம பிளான் வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ வந்து எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது அதை பார்க்கலாம். இந்த மைல வந்துட்டு மெம்பர்ஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க் டெபிட் கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்கள் நேம், இதில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பேங்க்கில், அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அந்த மாதிரி கொடுக்கல. இருக்கக்கூடிய நான் நார்மலான பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்தியன் பேங்க் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ அதை லிங்க் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் நேமு, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி கொடுத்துருவீங்க அந்த நேமு, இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேங்க்கோ அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஐஎஃப்சி கோடு கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு சேவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேங்க் இருக்கும். உங்களது எதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். மறுபடியும் அந்த மைல வந்துட்டு வித்ரா மணின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்ததும் இந்த ப்ளீஸ் சூஸ்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பட்டனை எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும் ஆன்லைன் பேங்கிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம், நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. 110 ரூபா அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, பட்டனே இருக்காது. ஆனாலும் இந்த இடத்துல டச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அதாவது பேமெண்ட் எடுத்துக்கும் இந்த மாதிரி வந்துடும். 110 ரூபா கொடுத்தேன், டேக்ஸ் போக 105 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. சரி, இப்போ இதில் இன்வைட் எப்படா பண்ணுறது சொல்லவே இல்லைன்னு கேட்கலாம். ஹோம் பேஜில் வந்துடுங்க. இங்கே ஷேருன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணி QR கோடு ஒன்று வரும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த காப்பி லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதில் வேணால் ஷேர் பண்ணலாம். அவங்க உங்களை ஜாயின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா சம் கமிஷன் கிடைக்கும். கமிஷன் டீட்டெயில்னு சொல்கிறேன்.
நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி, அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13% வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். 13% கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு. செகண்ட் இது 5%, 3 இது வந்து பார்த்திங்கன்னா 2%. டெய்லி கமிஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் 3 லெவல் கமிஷன் கிடைக்கும். அதாவது அவங்க ஃப்ரெண்டு எவ்வளோ பை பண்ணுறாங்களோ அதில் 10% டெய்லி 10% அவங்களுக்கு வரும் இல்லையா, அதில் வந்து 10% உங்களுக்கு. செகண்ட் லெவல் 5%, மூணாவது லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3%. ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோவில் அவ்வளோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.